ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க, வேறு ஸ்பைசஸ்லாம் வேண்டாம். லேசாக பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போது மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கும் போது நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சிட்ருக்கிறக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கணும். தேங்காவோட சோம்பு கசகசா மட்டும் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி சேர்க்குறதுனால நம்மளுக்கு முட்டை ஓடு உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம முட்டை சேர்த்த உடனே லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா முட்டை வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மட்டும் அடியில் ஒட்டாமல் எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.